ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி நியூட்ரிஷன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் விமன்ஸ் வெயிட் லாஸ் மிஸ்டேக். அதுவும் ஹார்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது மிஸ்டேக் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருந்து அந்த மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும், உங்கள் ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 80% பெண்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் தான் காரணம். ஏன் ஃபுட் ஹேபிட்டையும் லைஃப் ஸ்டைலையும் சொல்கிறேன் அப்படின்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டாங்க, ஃபுட்ஸும் கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. இதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஹார்பல் லைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் பண்ண வரீங்க அப்படின்னா கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். ராங்கான மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணியும் வேஸ்ட் ஆகிடும், டைமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே, கரெக்டான மெத்தட்னா என்ன, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எல்லாருமே ஷேக்கர் 8 மணிக்கு குடிக்க சொன்னால் 11 மணிக்கு குடிக்கிறீங்க, 5 மணிக்கு காலையில் எழுந்திருக்க சொன்னால் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. இப்படி பண்ணால் உண்மையாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்காது, உங்கள் ஹார்மோன் எல்லாம் கரெக்டாக ஒர்க்கும் பண்ணாது. என்னதான் நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு நான் சொல்லிட்டேன். செகண்ட் மிஸ்டேக், மதியம் 2 மணிக்கு சாப்பிட சொன்னால் 4 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. மதிய சாப்பாடு இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பாடியில் எப்படி நியூட்ரிஷன் ஃபுட் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்கள் பாடியில் கேலரிஸும் பர்ன் ஆகாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. இந்த டைமில் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு வெல்னஸ் கோச் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இந்த டைமில் தான் சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். தேர்ட் மிஸ்டேக், 8 மணிக்கு தூங்க சொன்னால் 11 மணி 12 மணிக்கு தூங்குறீங்க. இந்த மாதிரி தூங்கினா என்ன ஆகும், நீங்கள் கரெக்டான டைமுக்கு தூங்கலை அப்படின்னா உங்கள் ஹார்மோன் எல்லாம் ஃபங்க்ஷனும் ஆகாது, வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் கிடைக்காது. ஃபோர்த் மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக்கே இதில் தான் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, ஹார்பல் லைஃப் நியூட்ரிஷனில் வெறும் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் இதை வச்சு மட்டும் நான் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சாலடும் இது கூடவே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன் என்ன சாலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலாஸ், செகண்ட் ஆன் பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின், தேர்ட் ஆன் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த 3 டேப்லெட்டையும் ரெகுலர் பேசிஸில் எடுக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாலுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ எப்படி இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஷேக் எத்தனை மணிக்கு குடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஷேக் குடிக்கணும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிடணும், திரும்ப 8 மணிக்கு ஷேக் குடிக்கணும். இன்னும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹார்பல் லைஃப் நியூட்ரிஷனில் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைம் ஷேக் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். சரி ஓகே, 2 வேளை ஷேக் குடிக்கிறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க. நான் 1 டைம் தான் ஷேக் எடுத்துக்கிறேன் மேம், நான் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான். காலையில் 8 மணிக்கு ஷேக் குடிக்கணும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ணும், நைட்டு 8 மணிக்கு டிஃபன் ஐட்டமாக மட்டும்தான் எடுத்துக்கணும். ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக நைட்டில் நான்வெஜ் தொடவே கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறையவே குறையாது. ஒரு வாரம் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு ஷேக் குடித்து கேலரிஸை பர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.